அன்யோங், இட்ஸ் மீ ஃபைரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிஸ்டர் கோல்ட் டாக்டர் கிம்மோட செகண்ட் பார்ட் தான். ஸோ பார்ட் ஒன்றுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க, பார்ட் டூ வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஓகேடா, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ நம்ம அப்படியே செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலனா இது புரியாது. ஓகே, இப்போது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஸ்கூல் தாண்டா காட்டுறோம். அங்கே ஹேய் மச்சான், என்ன 12th லைஃப் முடிய போகுது, அப்புறம் என்ன பண்ணுறா பிளானு? சைமன், ஆக்சுவலாக எனக்கு டாக்டர் ஆகணும்டா. டாக்டர் ஆகணுமா? ஏடா சொல்கிற? ஆமாம், சின்ன வயசுலேருந்து எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா? ஏய் நிஜமாக இது ஒரு நல்ல ட்ரீம்டா. உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ பண்ணு. அது இல்லைடா, என் வீட்டை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நான் இன்னும் என் வீட்டில் சொல்லவே இல்லையே. ஏய் இங்கே பாரு, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, ஒழுங்கு மரியாதையா வீட்டில் சீக்கிரமாக சொல்கிற வழியை பாரு, அப்புறம் அவனுக்கு ஏதாவது பண்ண போகிறானுங்க. இல்லை என்னதான் என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்டா, எல்லாருக்குமே ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணணும், அதுதான் எனக்கு இருக்க ஒரே ட்ரீம். மச்சான், நல்லா இருக்கு உன் ட்ரீமை, கண்டிப்பாக நீ உன் ட்ரீமை நிறைவேற்றுவ, சரியா? அப்படின்னு அங்கே நம்ம ஜேகேயும் சாய்மன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே வீட்டுக்கு கிளம்ப. ஏய் மச்சான், சொல்லு சைமன். ஏய் இன்னைக்கு போவோம், வீட்டில் பேசுடு, எதுவாக இருந்தாலும் புரியுதா? ஓகே சைமன், கண்டிப்பாக இன்றைக்கி நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு நம்ம ஜேகே அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக. ஸோ அப்படியே வீட்டில் பார்க்குறாங்க, அங்கே அவங்க மம்மி டேடி இல்லை. இப்போது அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. ஆன்ட்டி, சொல்லுங்கள் தம்பி. இல்லை, அம்மா அப்பாலாம் எங்கே போயிட்டாங்க? அம்மா அப்பாலாம் வெளியே போயிருக்காங்கப்பா. ஓ, ஷாப்பிங்கா? ஆமாப்பா. ஓகே ஆண்டி, சாப்பிட்றியா? இல்லை வேணாம் ஆண்டி, நான் மேலே இருக்கேன், அம்மா வந்தால் மட்டும் என்கிட்ட சொல்கிறீங்களா? தம்பி ஏதாவது ஜூஸாவது குடிச்சிட்டு போ ஜேகே. இல்லை ஆண்டி, எனக்கு வேணாம், நான் மேலே போகிறேன் அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே மேலே போயிட. ஸோ இப்போ அப்படியே வெளில தான் உட்காந்துட்ருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம அம்மா கிட்ட பேசிடணும், நமக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் அம்மா கிட்ட டாக்டர் ஆக போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஜெக்கி உட்காந்து யோசிச்சுட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்க. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 5-6 அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ அப்படியே அவங்க அம்மாவும் வர. இப்போது எங்கே ஜெய்கே? மேலே இருக்காருமா. போய் கூட்டி வாப்போ. ஓகேம்மா, இதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி அப்படியே போக. தம்பி, சொல்லுங்க ஆண்டி, அம்மா கூப்பிட்றாங்கப்பா. ஓகே ஆண்டி, இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே அப்படியே கீழே போக. கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? ஆக்சுவலாக நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேச போகிற? அம்மா பேசணும்ல, அவங்க பேசினதுக்கப்புறம் நீ பேசு. ஓகேப்பா, என்ன விஷயமா? அது ஒன்றும் இல்லை, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நானும் அப்பாவும் டிசைட் பண்ணியிருக்கோம். என்னது மேரேஜா? என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அவள் தமிழில் தானே சொல்லிட்டு இருக்கா, உனக்கு மேரேஜ். அப்பா, நான் இப்போ தான் 12th படிச்சுட்ருக்கேன், இன்னும் 12th கூட முடிக்கலப்பா, எதுக்கு இப்போது அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ்? எனக்கு புரியல. உனக்கு எப்போ எதை பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், எதிர்த்து பேசணுன்னு வையேன். அப்பா, நான் உங்களை எதிர்த்து பேசலப்பா, ஆனால் எனக்கு புரியல, இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, கல்யாணம் பண்ணிக்கோனா பண்ணிக்கோ, புரியுதா? எதுக்கு இப்போது குழந்தைய மிரட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு ஜேகே, அப்பாவும் நானும் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ணுவோம். ஆமாம்மா, ஆனால் இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, கல்யாணம் பண்ணிக்கோ, ஹாப்பியாக இருப்பேன். ஆமாம், ஆனால் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குமா. ட்ரீமா? என்ன ட்ரீம்? அம்மா, நான் டாக்டர் ஆகணுமா. டாக்டர் ஆகணுமா? என்ன திடீர்னு புதுசாக அவனு சொல்லிட்டு இருக்க? அது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைம்மா, ப்ளீஸ்மா, என் கனவை கலைச்சிடாதீங்கம்மா ப்ளீஸ். உன் கனவெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, நாங்கள் சொல்கிறத மட்டும்தானே கேட்கணும், அதையும் மீறி வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வையேன். ஆமாம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, ஆனால் எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்மா, நான் படிக்கணுமா ப்ளீஸ்மா. என்ன ஏற்று பேசிகிட்டு இருக்க? எங்கே எனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? அம்மா, நான் எதுக்கெல்லாம் பேசலம்மா, உங்ககிட்ட கெஞ்சிடம்மா, எனக்கு படிக்கணுமா, எனக்கு டாக்டர் ஆகணும் ப்ளீஸ்மா.
அதாவது சொல்லிட்டு இருக்கால, என்ன அழுது நடிச்சிட்டு இருக்கியா? அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் படிக்கணும்ப்பா. ஏய் கிளம்பு. அப்பா கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு அங்கே ஜேகேயோட அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே ரொம்ப அழுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அதை கேர் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே அழுதுகிட்டே மேலே வந்துடுறாங்க. வந்து பெட்டில் படுத்துட்டு ரொம்ப அழுதுட்ருக்காங்க. என்னது, எனக்கு எனக்கு கல்யாணமா? ஆனால் நான் படிக்கணுமே, எனக்கு டாக்டர் ஆகணும். எதுக்கு இப்போ எனக்கு அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் அவ்வளோ அழுதுட்ருக்காரு. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, ஏய் என்னடா சொல்லிகிட்ருக்க? ஆமாம் சைமன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், நான் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் லூஸாக அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்னும் நீ 12th முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தெரியலடா, எங்கள் வீட்டில் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலடா. ஏய் நீ பெரிய பணக்கார வீட்டு பையன்தான்றா, ஏதோ ஹாப்பியாக இருப்ப அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வீட்டில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருந்தா கூட ஹாப்பியாக இருந்திருப்பேன் போல இருக்கு. பணக்கார வீட்டில் பிறந்துட்டு எல்லாத்துக்கும் கஷ்டம்லாம் பட்டுட்ருக்கேன். எனக்கு கல்யாணம் வேணாம் சைமன், எனக்கு படிக்கணும்டா, டாக்டர் ஆகணும். ஏய் எனக்கு புரியுது ஜேகே, சரி விடு, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, நீ இப்படியே இருந்தேன்னு வையேன், கண்டிப்பாக எக்ஸாம் எழுதவே முடியாது. ஆனால் என்னால் முடியலடா. இங்கே பாரு, உன் வீட்டில் கல்யாணம் பண்ணணும் முடிவு எடுத்துட்டாலும் எப்படியா இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ நீ ஃப்ரீயாக விடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது உன்னோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக எக்ஸாமில் தான் இருக்கணும், புரியுதா? ஆனால் சைமன் நான் ஏய் ஜேகே அமைதியாரு, ஃப்ரீயாக விடு, எக்ஸாம்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகே அப்படின்னு நம்ம ஜேகேயும் சைமனும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகேயோட வீட்டில் எதுவுமே பேசல அதை பற்றி. ஸோ நம்ம ஜேகேயும் இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்காரு. இப்போ அப்படியே ஸ்கூல் போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே பார்த்தோன்னா நிறைய கார்ஸ் நிற்குது. என்னது இது, எப்பவும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ கார்ஸ் இருக்குது, என்னவா இருக்கும் தெரியலையே அப்படின்னு ஜேகே அப்படி ஒரு மாதிரி பயத்தோடய உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஜேகேயோட அம்மா தான், ஹே ஜேகே ஸ்கூல் உனக்கு எத்தனை மணிக்கு முடியும், எப்போ வந்திருக்க நீன்னு? அம்மா யார் இவங்களாம், எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? மேலே வா அம்மா, மேலே வான்னு சொன்னான் அப்படின்னு இப்போ ஜேகேயோட அம்மா ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க மேலே. ஸோ அம்மா என்ன நடக்குது இங்கே, எனக்கு புரியல. இங்கே பாரு ஜேகே, மாப்பிள்ளை வீட்டு வந்து வந்திருக்காங்க உன்னை பார்க்க. என்னது, மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்காங்களா? அம்மா என்ன பேசுகிறீங்க, நான் இன்னும் எக்ஸாம்ஸ் கூட முடிக்கலையே. அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ சும்மா பார்த்துட்டு போக தான் வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணுற, டக்குன்னு கிளம்பி கீழே வா. அம்மா எனக்கு புரியல. இங்கே பாருங்கள், இன்னும் 5 மினிட்ஸில் இவனை கீழே கூட்டி வரீங்க. ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டான்ட்டு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா கீழே போயிடா. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், ஆண்டி என்ன நடக்குது இங்கே, எனக்கு எதுவும் புரியல. இங்கே பாரு ஜேகே, உங்கள் அம்மா சொன்னது தான், அது உனக்கே தெரியும்ல, கிளம்பி வா கீழே போகலாம். ஆண்டி ஆனால் எனக்கு இப்போ இதெல்லாம் வேணாம் ஆண்டி, நான் படிக்கணும் ஆண்டி. இங்கே பாரு ஜேகே, அவங்க இன்னைக்கு பார்க்க தான் வந்திருக்காங்க. ஸோ பார்த்துட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கலாம் வாணி. ஆண்டி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு படிக்கணும் ஆண்டி, படிக்கணும், எனக்கு கல்யாணம்லாம். எனக்கு புரியுது ஜேகே, எனக்கு புரியுது, நீ அழாத நானும் அழுதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய்ட்டு அந்த ஆண்டியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி நான் படிக்கணும் ஆண்டி. இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது, கண்டிப்பாக நான் உனக்காக ஏதாவது பண்ணுவேன். இப்போ நீ கிளம்பி கீழே வா, இல்லைனா உன் அம்மா மேலே வந்துடுவாங்க, வா போகலாம் அப்படின்னு அந்த ஆண்டி தாண்டா அப்படியே ஜேகே கிளப்பி கீழே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ அங்கே நம்ம ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க, அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஒயிட் கலர் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்காங்க, தலையை குனிஞ்சு ஒரு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. மச்சான்ட்டே என்னடா, இல்லை இவ்வளோ அசிங்கமாக பார்க்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? என்ன அசிங்கமாக பார்த்தேன்? இல்லை நீ அவனை சைட் அடிக்கிறது பச்சையாக தெரியுது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற, வலியாத சரியா? ஏய் நான் எங்கே வலிஞ்சேன், நானும் அவன் வலியிலே மச்சான் தெரியுது, வாயில் இருக்கிறது முதல்ல தொடச்சிக்கோ. ஏய் வெளியே வந்துருச்சு. ஆமாம் மச்சான் வெளியே தெரியுது. சரி ஓகே கண்டுக்காத அப்படின்னு அங்கே நம்ம ஜிம்னாவுட்டையும் உட்காந்து பேசிகிட்ருக்க. ஸோ எஸ் நம்ம ஜெக்கே பார்க்க டேயோட ஃபேமிலி தான் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கேயும் அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த பக்கம் நம்ம ஜெக்கேயோட அம்மா தான், இங்கே பாருங்கள் சம்மந்தி, என் பையனுக்கு எல்லாம் ஓகே, உங்கள் வீட்லேயும் என் பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே நம்ம தட்டை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக
கண்டிப்பாக சம்மந்தி. என் பையனுக்கு உங்கள் பையனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஸோ உங்கள் பையனுக்கும் சம்மதம்னா கண்டிப்பாக இப்போவே நம்ம தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க. அவங்க கண்ணிலேருந்து டீயர்ஸ் அப்படியே வரவும் முடியாமல், அவரால் சொல்லவும் முடியாமல் அவ்வளோ கஷ்டத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே இப்போ தான் நம்ம ஜேகே டேயை பார்க்குறாங்க. ஸோ நம்ம டேயும் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் ஒரு பிளாக் கலர் கூலர் போட்டு பிளாக் கலர் கோட் சூப் தான் போட்டிருக்காங்க. அப்படி தான் உட்காந்துருக்காங்க. இவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கண்டிப்பாக இவர் என்ன படிக்கலாம் அளவு பண்ணவே மாட்டார். நான் என்ன தான் பண்ணுறது? இப்போ அம்மாக்கிட்டேயும் என்னால் பேச முடியாது, இவர்கிட்டையும் பேச முடியாது போல். என் லைஃப் எங்கேயே இப்போவே முடிய போகுதா? சம்மந்தி, சொல்லுங்கள் சம்மந்தி. இல்லை, நான் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஜேகே உங்ககிட்ட தான் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணாம், என்னால் முடியாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லிடு. அதை மட்டும் சொல்லிடு அப்படின்னு ஜேகே அவருக்குள்ளே பேசிட்டு நிற்க, அங்கே நம்ம டேங்கோட அப்பா தான், எங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? ஐயோ சம்மந்தி, அவன்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவன்கிட்ட நான் முன்னாடியே கேட்டேன். டேங்கோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருச்சு. நான் அவர் ஃபோட்டோவெலாம் பார்க்கவே இல்லைம்மா, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அவர் கண்ணாலேயே அவ்வளோ எமோஷன்ஸை காட்டுறாரு. பட் அவங்க அம்மா அது எதையுமே கண்டுக்கவே இல்லை. இப்போது என்னதான் இருந்தாலும் பையன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அப்பா அப்படியே வர, இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இன்னும் ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாரு ஜேகே, அவங்க கேட்குறாங்கல்ல, சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. அது வந்து தம்பி, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? அங்கிள் அது வந்து ஜேகே கேட்குறாங்கல்ல, பிடிச்சிருக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே. ஏன்பா வெக்கப்படுறியா என்ன? இதில் என்ன இருக்குது? இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளோ வெக்கப்பட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அப்பா போயிட்டு உட்காந்துக்க. வெக்கம், ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது? ஜேகே நீ சொல்லியிருக்கலாம்ல, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க. இப்போ ஜேகேயோட அம்மா தான், இங்கே பாருங்கள் சம்மந்தி, முடிஞ்சா நிச்சயதார்த்தையும் இப்போவே பண்ணிக்கலாமே. நிச்சயதார்த்தமா? பார்க்க தானே வருவாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன இப்போ நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அம்மா, அது நான் இன்னும் எக்ஸாம்ஸ்லாம் முடிக்கலல்ல, ஸோ முடிஞ்சோடனே பார்த்துக்கலாமே இதெல்லாம். அது வந்து நான் சொல்கிறேன்ல ஜேகே, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. அம்மா அது இல்லை ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். அவன் முதல்ல ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேப்பா, ஓகே மாப்பிள்ள, ஓகே. அப்புறம் உன்னோட பேர் ஜேகே தானே? ஆமாம், என் பேர் ஜேகே ஜங்குக். ஓ, என்னோட பேர் டேயோங், கிம் டேயோங். ஓகே ஓகே சார். சாரா, கால் மீ டே ஆர் வி? அது வந்து ஜஸ்ட் கால் மீ டே ஹவ் வி. ஓகே ஓகே டே. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. என்னோட பேர் ஜமன். ஓகே ஓகே ப்ரோ. சரி, ஓகே சம்மந்தி. அப்போது நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு நீங்களே ஒரு டேட் சொல்லுங்கள், அப்போவே வச்சுக்கலாம். சரி, ஓகே சம்மந்தி. ஜேகே, சொல்லுங்கள் அங்கிள், சொல்லுங்கள். நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகே அங்கிள், பாய் அங்கிள், பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம டேயோட ஃபேமிலி அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு அவ்வளோதான் தாங்க முடியல அழுக. அவர் அப்படியே மேலே ஓடி போயிட்டு ரூம் டோட அப்படியே சாத்திக்கிட்டு அவ்வளோ ப்ரஸ்ட் அவுட் ஆகி அப்படியே அழுதுட்ருக்காரு. நான் என்ன சொன்னேன்? படிக்கணும்னு தானே சொன்னேன். ஆனால் எதுக்கு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இருக்காங்க. என்னால் கல்யாணம் பண்ணிட்டு போயெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு தான் சொல்கிறேன்ல. எனக்கு டாக்டர் ஆகணும். எனக்கு டாக்டர் ஆகும் அப்படின்னு ஜேகே அப்படியே அழுதுகிட்டே தூங்கிற. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். அப்போது ஜேகே அப்படியே கீழே இறங்கி வர்றாங்க. ஏய், எங்கே போகிற? அம்மா, எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கம்மா. ஓ அம்மா, என்ன? இல்லைம்மா, எனக்கு அவரோட நம்பர் கிடைக்குமா? யார் நம்பரு? இல்லை, நேற்று வந்தார்ல டே, அவர் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு?
நீ படிக்கணும்னு போயிட்டு அங்கே சொல்லணும் அதானே? இல்லைம்மா, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேம்மா. அப்படி எதுக்கு அவர் நம்பர் உனக்கு? இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு. அம்மா அது வந்து கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேமே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு சைமனை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுதுட்ருக்காங்க. அங்கே சைமனை எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகே கம்ஃபர்ட் பண்ணவே முடியல. அவர் அவ்வளோ அழுதுட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஹார்டிக்கெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா, ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? ஏய் ஜேகே கம்மான், என்ன வாங்க போங்கலாம் பேசிகிட்டு இருக்க, நீ என்ன ப்ரோனே கூப்பிடலாம். ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? இல்லை எனக்கு புரியல. அவன் தான் போய் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னான். ஓ அப்படியா, சரி ஓகே ப்ரோ. அப்புறம் என் பேர் ஜெமன். சோனியண்ணா ப்ரோன்னு கூப்பிடலாம், ஜெமன் கூப்பிடலாம், எப்படினாலும் கூப்பிட்டுக்கலாம், நான் எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஓகே ப்ரோ, நான் உங்களை ப்ரோனே கூப்பிட்றேன். ஓகே. அம்மா நீ எதுக்கு பேசும்போது இப்படி தயங்கி பயந்து பேசிகிட்டு இருக்க? ஏன் என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் போயிட்டு வந்தால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓ டயர்டாக இருக்கா, சரி ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்? இல்லை புரியல. ஏய் சாப்பிட்ற இடத்துல உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு பனானா மில்க் ஷேக்னா பிடிக்கும். ஓ பனானா மில்க் ஷேக் பிடிக்குமா உனக்கு? அங்கே ஸ்ட்ராபெர்ரி, இங்கே பனானாவா? ஓகே ஓகே. என்ன ப்ரோ? இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் இது உனக்கு தான். என்னது இது? இதுவா? ஒரு க்யூட்டான பன்னி பொம்மை, எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? ஏய் அதான் சொன்னேன்ல நான் ப்ரோ, அப்புறம் நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பா? இல்லை ப்ரோ, எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏய் புடிடா, எனக்கு நல்லா புரியுது நீ கூட இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே என்னோடய குட்டி தம்பியை நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் என்னோடய குட்டி தம்பிக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிக்கோடா. இல்லை ப்ரோ, அது வந்து இங்கே பாரு, நான் என்னை மனப்பூர்வமாக உன்னை தம்பியாக நினச்சி வாங்கி கொடுக்குறேன். எனக்கு தம்பி அண்ணா தங்கச்சி யாருமே கிடையாது. ஸோ எனக்கு உன்னை பார்த்தோன்னா உள்ளே ஏதோ தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தான். ஏன் இந்த அண்ணா கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? இல்லை ப்ரோ, வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைலோடு வாங்கிக்கிறாங்க. வர்றா உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா? இல்லை ப்ரோ, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது. ஓ நான் பேசுகிறது நல்லா இருக்கா? ஹேய் நான் செம்ம கோல்டு தெரியுமா? உன்கிட்ட தான் எனக்கு அப்படி நடந்துக்க வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அப்படியா? ஏன்னா நான் உங்கள் தம்பியாச்சே, அதனால தான் வரலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி சரி, கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்களோ? தெரியல, கொஞ்சமாக நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி ஓகே அப்போ ஓகே. அப்புறம் வெளியே எங்கேயாவது போகலாமா? எங்கே ப்ரோ? என் ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீ வந்தீன்னா நல்லாயிருக்கும். நானா? அவரா? ஆமாம். இல்லை நான் வரல ப்ரோ. ஏய் வாடா. ஏன் அவனை பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்கா? அவன் வெளியே தான் பார்க்க ஒரு மாதிரி கோல்டாக இருப்பான், உள்ள ஒரு குழந்தடா அவன். அது இல்லை ப்ரோ, நான் வரலையே. ஏய் வரியா வரலையா? இல்லை ப்ரோ நான் வரல. சரி ஓகேடா, வரலனா வரல, வேண்டாண்ணா வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்குற? சொல்லிட்டல்ல, அவ்வளோதான். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பாட்டு ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்குடா? இல்லை இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஸோ அதுக்கு தேங்க்ஸ், புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஓ அப்படியா? என்ன தம்பி இமோஷன்ஸா? இல்லை ப்ரோ, அப்படி சும்மா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. ப்ரோ சொல்லு ஜேகே. உங்கள் பேர் ஜெமன் தானே? ஆமாம் ஜெமன் தான், அதானே சொன்னேன். இல்லை நான் உங்களை ஜி ப்ரோன்னு கூப்பிடவா? ஜி ப்ரோவா? என்னை இது வரைக்கும் யாரும் இப்படி கூப்பிட்டதே இல்லையே. நான் கூப்பிடவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கேரக்டரும் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? நீ எப்படி வேணாலும் கூப்பிடு தம்பி, நீ எப்படி கூப்பிட்டா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ, ஜி ப்ரோ அதானே? ஆமாம் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, இதே ஃபிக்ஸ் ஆகிக்கோ. தேங்க்ஸ் ஜி ப்ரோ. அவ்வளோதான். ஓகே நீ போய்ட்டு சாப்பிடு, நான் கிளம்புறேன். ஓகே ஜி ப்ரோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இந்த பன்னி பொம்மைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ அதெல்லாம் வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் அப்படியே போயிடா. ஏய் எங்கே அவன்? மச்சான் அவன் வரலன்னு சொல்லிட்டான் மச்சான். ஏய் ஏன்டா சொல்கிற? ஆமாம் மச்சான், அவன் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்திருக்கான், எதுக்கு இப்போ அதுக்குள்ளேயும் பிள்ளைய பிடிச்சி டார்ச்சர் பண்ணணும். அவன் என் கூட கம்ஃபர்டபுள் ஆகிட்டான் மச்சான், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? ஏய் இல்லைடா, நான் அவன்கிட்ட மச்சான் மூட்டு போறியா?
சரி போகலாம் வா அப்படின்னு இப்போ நம்ம டே அப்படியே கூட்டிகிட்டு போயிடறேன். ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக ஒன் டே நம்ம டேங் தான் அப்படியே வர்றாங்க. ஸோ நம்ம ஜெகே வீட்டில் இருக்காங்க, பட் வீட்டில் யாருமே இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா? டே தம்பி வாங்கப்பா. ஆண்டி வீட்டில் யாரும் இல்லையா? இல்லையேப்பா, எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. ஓ ஓகே, நான் கிளம்புறேன். யார்? இவரா? அது 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 ஏய் ஜெகே, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன். அது கீழே வா. எதுக்கு? கீழே வான்னு சொன்னேன். வரேன் வரேன். இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு? அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி உள்ளெல்லாம் நடுங்குது. எதுக்குன்னே தெரிலையே அப்படின்னு இப்போ நம்ம ஜெகே அப்படியே கீழே இறங்கி போக, ஸோ அங்கே நம்ம டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன கீழே இறங்கி வர சொன்னால் வர மாட்டியா? அவ்வளோ திமிர அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன வாங்க போங்க, ஏன் என்ன டேனே கூப்பிடலாம். அது ஒன்றும் இல்லை டே, சும்மா அப்படியே. ஓ சும்மாவா? சரி ஓகே, இந்தா. என்னது இது? கிஃப்ட்டு? கிஃப்டா? யாருக்கு? உங்கள் அம்மாவுக்கு. ஓ எங்கள் அம்மாவுக்கா? ஏய் உனக்கு தான்டா. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏய் இப்போ பிடிக்கிறியா இல்லை? இல்லைங்க எனக்கு வேண்டாம். ஏய் இப்போ பண்ணி வாங்கலை, தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் வேணாங்க, கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகே அந்த கிஃப்ட் அப்படியே வாங்கிக்க. அப்புறம் என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். ஓகேங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போயிடா. இங்கே நம்ம ஜெகே தான். என்னது இது? நான் இந்த கிஃப்டெல்லாம் கேட்டேன்னா எனக்கு இதில் சம்மதமாக என்னன்னு கூட கேட்கல. ஆனால் இப்போ கிஃப்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக, அது கூட இவ்வளோ கோல்டாக சொல்கிறான்னு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகே அப்படியே அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிடறேன். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க அதுக்குள்ளே வெறும் சாக்லேட்ஸாக இருக்குது. எனக்கு சாக்லேட்ஸே பிடிக்காது. இவர் எதுக்கு எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க? எனக்கு சாக்லேட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அந்த கிஃப்ட்டை அப்படியே அங்கே வச்சிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம ஜெகேக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. உள்ள ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் எக்ஸாம்ஸ் பண்ணணும்ல, ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கு அவரோட லைஃபு. ஸோ அடிக்கடி நம்ம டேயும் வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க, பட் அது கோல்டாக தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஜெகேக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் டேங் ஒரு கோல்டு பர்சன், கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார் அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாரு. ஸோ இப்போது அப்படியே ஒரு ஷாப்பிங் மாலில் காட்டணுன்னா, ஹே ஜெகே, சொல்லுங்கம்மா, அப்புறம் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோ. ஓகேம்மா சரி அப்படின்னு நம்ம ஜேகே தான் அங்கே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே வெஜ்ஜீஸ் இருக்க பக்கம் போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க வெஜ்ஜீஸ்லாம் அவங்க அம்மா வாங்கிட்டுருக்காங்க. இங்கே அவர் அப்படியே அந்த கேரட் பக்கமாக வர்றாரு. ஸோ அங்கே இருக்க கேரட்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் ஒரு மாதிரி. யார் அது? ஜேகே மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கேருந்து நம்ம ஜெமன் தான் ஜேகே கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. ஸோ அவருமே இந்த மாலுக்கு வந்திருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா சுற்றி பார்த்துட்ருக்காரு. இவன் என்ன இப்படி சுற்றி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு நம்ம ஜெமன் அங்கேயே நின்றுட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறாரு. அங்கே நம்ம ஜேகே தாண்டா அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு கேரட் எடுத்து அப்படியே பேண்ட்டுக்குள்ளே சொருகிறாரு. என்ன பண்ணுறான் இவன்? கேரட் எடுத்து எதுக்கு பேண்ட்டுக்குள்ளே சொருகிறான் புரியலையே அப்படின்னு பார்க்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அகைன் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னொரு கேரட் எடுத்து அப்படியே பேண்ட்டுக்குள்ளே சொருகிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் என்ன பண்ணுறான் இவன்? கேரட்டை போய் திருடிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஜேகே கிட்ட போகிறாங்க. ஏய் ஜேகே, நான் எடுக்கல. ஜி ப்ரோ நீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்க? ஷாப்பிங் வந்தேன். ஓ ஷாப்பிங்கா? ஆனால் நீ வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. கேரட்டு? கேரட்டா? என்ன கேரட்டு? இல்லை புரியல. ஏய் நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்களா? எதை? உன் பேண்ட்டுக்குள்ளே சொருகுனி அதை அது பார்த்துட்டிங்களா? ஆமாம். என்ன பழக்கம் இது? கேரட்டை போய் திருடிட்டுருக்க? அது கேரட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி திருடி சாப்பிட்டாதான் இன்னும் நல்லாயிருக்கும். ஏய் ஏடா பேசுகிற? ஆமாம், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இங்கே பார்த்தத. சரி நான் டேங்கிட்டலாம் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட சொன்னால் சொல்லிக்கோங்க, என் வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க. ஹே ஏடா பேசிகிட்டு இருக்க? அப்போ கேரட் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா?
ஆமாம் பிடிக்கும். சரி ஓகே, இனிமேல் நீ கேரட்டு தான். நீ எனக்கு கேரட்டு தான், நான் உன்னை இனிமேல் கேரட்டுன்னு தான் கூப்பிடுவேன். என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய் கேரட்டு, நான் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன். ஜி ப்ரோ அப்படிலாம் கூப்பிடாதீங்க. கேரட்டே. ஜி ப்ரோ வேணாம், கேரட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜெமன் தான் ஜேகே போட்டு செம்ம டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே நம்ம ஜேகே அவரோட எக்ஸாம்ஸ்லாம் முடிக்க இப்போது ஒன் டே தாண்டா காட்டுறோம். அங்கே நம்ம டே தான் அப்படியே ஜேகே வீடு வாசல் நின்று செம்மையாக ஹார்ன் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இது நம்ம ஜேகேக்கு செம்மையாக டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. யார் இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று ஹார்ன் அடிச்சிட்ருக்குது அப்படின்னு அப்படியே அவரோட ஜன்னல் எட்டி பார்க்குறாங்க. ஸோ வெளியே நம்ம டே தான் அப்படியே பைக்கில் நின்றுட்டுருக்காரு. இவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம ஜேகே இப்போது அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆக. ஸோ அங்கே நம்ம டே ஸ்டாப் பண்ணவே இல்லை ஹார்னு. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பைக் ரைட் போகணும். பைக் ரைட் போகணுமா? நீங்கள் போக வேண்டியதானே, அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கீங்க? உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவாங்க? நீ நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நான் எப்போ சொன்னேன்? இல்லை அது வந்து எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ பைக் ரைட் போகணும். என் கூட வரியா? உங்கள் கூட எதுக்கு நான் வரணும்? இல்லை நான் வர மாட்டேன். ஏய் வான்னு சொன்னேன். இல்லை என்னெல்லாம் வர முடியாதுங்க. ஏறியா இல்லை? சரி ஓகே வரேன் அப்படின்னு ஜேகே அப்படியே டேவோட பைக்கில் ஏறி உட்காந்துக்க. அங்கே நம்ம டேக்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜேகே பின்னாடி உட்காந்துருக்குது. பட் இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தோன்னா அவர் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்காரு. என் லைஃப்பில் எப்படி ஒரு மொமெண்ட், அதுவும் எனக்கு பிடிச்ச பையன் கூட. ஜேகே நீ இப்போ எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு வர என் பைக்கில், என்னால் நம்பவே முடியல. உன்னை கடைசி வரைக்கும் நான் இப்படியே பார்த்துக்கணும்டா. நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் என் கூடவே அப்படின்னு நம்ம டே நினச்சிட்டே அவ்வளோ ஸ்மைலோட பைக் ஓட்டி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்தோன்னா, கல்யாணம் பண்ணிக்க வீட்டில் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணுன்னு கூட ஒரு இது இல்லையா? நான் எப்போவாது இவர்கிட்ட சொன்னேன்னா பிடிச்சிருக்கணும். எதுவுமே கேட்காம அவர் ஹாப்பினஸை மட்டும்தான் அவர் பார்த்துட்ருக்காரு. இதில் இவ்வளோ கோல்டாக வேறு இருக்கார். நான் என்ன பண்ணுறது? இந்த பைக் ரைடெலாம் இப்போது ரொம்ப தேவையா அப்படின்னு இங்கே நம்ம ஜேகே ஒரு மாதிரி சேடாக வர. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எமோஷன்ஸ் அப்படியே வேறு மாதிரி இருக்குது. இப்போது நம்மகிட்டையும் அப்படியே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் வண்டியை ஸ்டாப் பண்ண. இங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்க? வா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம். ஐஸ்கிரீமா? இல்லை எனக்கு வான்னு சொன்னேன். சரிங்க வரேன் அப்படின்னு ஜேகே போய் இறங்கி போக. ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே இப்போ நம்ம அவங்க அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஜேகே தான் ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஜேகே கிட்ட. ஏய் சொல்லுங்கள் என்ன? அது ஒன்றும் இல்லை. என்ன தனியாக வந்திருக்கியா? தனியாவா? அது எதுக்கு உங்களுக்கு? இல்லை அப்போலேருந்து தனியாக உட்காந்துருக்கே, அதான் கம்பெனி கொடுக்கலாமான்னு பார்த்தேன். கம்பெனி கொடுக்க பார்க்குறீங்க? இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஆக்சுவலாக ஒருத்தவங்க கூட தான் வந்திருக்கேன். ஒருத்தவங்க கூடயா? யார்? உன் பாய் ஃப்ரெண்டா? இல்லை அவர் என் ஃப்ரெண்டு தான். ஓ ஃப்ரெண்டா? அப்புறம் என்ன, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன வேணா உன் பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறியா? இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே எந்திரிக்க. இப்போது இன்னொரு பையன் வந்து அப்படியே ஜேகேவோட மேலே இடிச்சிடுறான். சாரிங்க சாரி. ஏய் என்ன சாரி? நீ பாட்டுக்கு வந்து இடிப்ப போவ, சாரி சொன்னால் நாங்கள் ஒத்துக்கணுமா? நீங்கள் தானங்க வந்து இடிச்சிங்க. நான் இடிச்சேனா? நீ தான் இடிச்ச. ஹேய் மச்சான் அவர் சிங்கிளாமா. ஓ சிங்கிள் பீஸா நீனு? அப்புறம் என்ன எங்கள் கூட வரியா? என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே போக பார்க்க. பட் அந்த பர்சன் விடுற மாதிரி இல்லை. ஸோ இப்போது அந்த பர்சனை செம்மையாக ஒரு பஞ்ச் பண்ணுறாரு நம்மகிட்ட அங்கே. ஸோ அந்த பையன் அப்படியே போட்டு கீழே வந்துடுறான். எவ்வளோ தைரியம் தான் அவனை அடிச்சிருப்பேன் அப்படின்னு செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் தடுக்க இவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் பார்க்குறாங்க, விடுங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் அமைதியாக இருக்கியா? ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க. வாங்கட்டி போயிடலாம். ஏய் எப்படி? அவனை எதுக்குடா நீ இடிச்ச? ஊரில் அவனுக்கு வேற பையனே கிடைக்கலையா? எதுக்கு இப்போ அவனை அடிச்ச அப்படின்னு போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. ப்ளீஸ் வாங்க போயிடலாம், எல்லோரும் பார்க்குறாங்க. ஏய்
அவன் வந்து உன்னை இடுவான், நான் அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? ஐயோ வாங்க போயிடலாம், எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இவ்வளோ கூப்பிட்றாங்க. பட் நம்ம டே வரவே இல்லை. இப்போ நம்ம ஜேகே அவரோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டே தான் செம்மையாக அடிச்சு போட்டு பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஜேகே இல்லை. இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு அங்கே போயிட்டு சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. பட் அவன் எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் என்ன ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்ருக்கான். ஐயோ இவன் சத்தியமாக என்னோட கனவெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றவே மாட்டான். இவ்வளோ இவ்வளோ லோக்கலாக நடந்துக்கிறான். ஐயோ நான் என்ன தான் பண்ணுறது, என் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, போச்சு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இப்போது ஃபைனலி என்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டேக்கும் ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ டே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. பட் இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தோன்னா அவர் அவ்வளோ சேடாக இருக்கார். ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான், ஜேகே இந்த டேக்காக நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன்டா. ஃபைனலி நம்ம 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. என் லைஃப்பில் ஒன்று நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், பண்ணவே கூடாது, பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு நம்ம டே தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது நம்ம டேயாங்கோட டோர் அப்படியே நாக்காக அவர் போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அங்கே வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான் வந்திருக்காங்க. ஜேகே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? டே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டே. என்ன பேசணும்? உள்ளவா? அது வந்து ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் அதான் சொல்லிட்டல, என்ன பேசணும் சொல்லு. இல்லை இல்லை டே அது வந்து ஒரே ஒரு நிமிஷம் கால் வருது அப்படின்னு இப்போ நம்ம டே அப்படியே கால் எடுத்து பேச. ஏய் மச்சான் எங்கே இருக்க? ஹே நான் மண்டபத்தில் தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க? மச்சான் நீ தானே கேட்ட அந்த மாலை இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேது, அதான் தேடிட்டு இருக்கேன். சரி மச்சான் இரு நான் வரேன். ஹே முகூர்த்தம் நேரம் நெருங்கிடுச்சு, நீ இரு நான் பார்த்துக்கிறேன். இல்லை மச்சான் நான் வரேன் இரு அப்படின்னு இங்கே நம்ம டே தான் அப்படியே இங்கே பாரு ஜேகே, நான் மாலை வாங்க சொல்லியிருந்தேன், அந்த நாய்க்கு எதுவுமே தெரியல, ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேசுகிறேன், நான் வரேன் வந்து பேசிக்கலாம், என்ன அவ்வளோ அவசரம்? இல்லை டே அது நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம டே போயிடா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அவ்வளோதான் இப்போ கூட என்னால் சொல்ல முடியல, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்க. ஸோ இப்போது அங்கே ஜேகேக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் தான் ஆகுது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் டேயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் ஜேகேக்கு அவ்வளோ சேடாகவும் நடக்குது. இப்போது அப்படியே டேஸ்க்கெலாம் ஸ்கிப் ஆக நம்ம டேக்கு மேரேஜ் ஆகும் தாங்க முடியல, அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இந்த பக்கம் நம்ம ஜேகே என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போது நம்ம ஜேகே வீட்டுக்கு ஜமன் தான் வராங்க. ஜி ப்ரோ நீங்கள் எங்கே என்ன அடிக்கிறீங்க? ஆமாம் அடிக்காமல் உன்னை என்ன கொஞ்சம் வாங்களா? என்ன இப்போலாம் காலே பண்ண மாட்டேற? என்ன மறந்துட்டேன் தானே? அப்படிலாம் இல்லை ஜி ப்ரோ. அப்புறம் என்ன எனக்கு கால் பண்ணுறதே இப்போலாம் கம்மியாயிடுச்சு, என்ன மேட்ரே? அது அது வந்து ஜி ப்ரோ என்னடா ஆச்சு, எதுக்கு போய் தேங்கி பேசிகிட்டு இருக்க? எப்போவுமே நீ சோகமாகவே தான் இருப்பியா? கல்யாணம் மாப்பிள்ள கலகலன்னு இருக்க வேண்டாம். கல்யாணம் அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னது? இல்லை ஜி ப்ரோ. ஜேகே பேசாமல் ஜி ப்ரோ கிட்ட நீ சொல்லிடுறியா? இல்லை வேணாம், ஜி ப்ரோ கிட்ட சொன்னால் கண்டிப்பாக டேக்கிட்ட போய் சொல்லுவார். டேக்கிட்ட சொல்லு, அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாருனா அவ்வளோதான், வேணாம் சொல்ல வேணாம். ஏய் என்னடா ஆச்சு, என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை ஜி ப்ரோ. அப்புறம் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கேரட்டி. நான் தான். ஏய் அது இல்லைடா, உனக்கு நான் கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம் இந்த அப்படி. ரொம்ப தேங்க்ஸ் ஜி ப்ரோ. ஏய் என்னடா நமக்குள்ளே தேங்க்ஸ்லாம்? நீ தம்பி தானே, நான் உன் அண்ணன் தானே, இல்லை நான் தான் அப்படி நினச்சிட்ருக்கேனா? இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் என் அண்ணா தான். அப்புறம் என்ன, என்கிட்ட எதாக இருந்தாலும் நீ சொல்லணும், இதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் பேசு, எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணு. உனக்கு யாருமே இல்லைன்னா நினைக்கவே நினைக்காத, உனக்கும் கூட பண்ணவங்க யாருமே இல்லைல்ல, என்ன மாதிரி தான் நீயும். ஸோ உனக்கு ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணு, புரியுதா? ஓகே ஜி ப்ரோ கண்டிப்பாக. ஆனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற நிலைமையில் நான் இப்போ இல்லை ஜி ப்ரோ. அப்புறம் ஜேகே சொல்லுங்கள் ஜி ப்ரோ. நான் உன்னை வார்த்தைக்கெல்லாம் தம்பின்னு கூப்பிடல, எனக்கு என்னமோ நீ கூட பிறந்த தம்பியாக தான் தெரியுற எப்போவுமே. ஸோ நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன், புரியுதா? ஓகே ஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஐய் வலிக்குது. இப்படி தான் கொட்டுவேன், இதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொன்னேன்னா இப்படி தான் கொட்டுவேன். சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே ஜி ப்ரோ பாய்.
பாய்டா டேய் கேரட்டே அப்படின்னு நம்ம ஜெமன் அங்கேருந்து அப்படியே போயிடேன். அந்த டே என் லைஃப்பில் வந்ததுனால எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் தான் ஜி ப்ரோ. எனக்கு சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையுமே நான் எதுவுமே ஷேர் பண்ணதில்லை, எனக்கு அப்படி யாருமே இருந்ததில்லை. பட் ஒரு அண்ணாவா நீங்கள் இப்போ எனக்கு இருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட என்னால் எதையும் ஷேர் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது? பட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஜேகே தான் இங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா, ஏய் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் என்னை சாவடிச்சிட்டு இருக்க மச்சான் நீனு. ஏய் ஏடா கல்யாணத்துக்கு கோட் சூட் எடுக்க போகிறோம், நல்லதாக பார்த்து எடுக்க வேணாமா மச்சான்? சரி மச்சான், அது எனக்கு புரியுது, அதுக்குன்னு காலையிலேருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமையா எத்தனை கலடா ஏறி இறங்கியாச்சு. ஏய் எனக்கு செலக்ட் பண்ணியாச்சு, பட் ஜேகேக்கு நல்லா செலக்ட் பண்ணணும்ல. அவன் கலருக்கு அப்படியே ஒயிட் கலர் கோட்டை போட்டு வந்தான்னு வையன், பா செம்மையாக இருப்பான்டா. அப்படியே மச்சான் போதும், அவனை ரசிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு ஏதாவது தண்ணியாவது வாங்கி கொடுறா. ஏய் சி வா அடுத்த கடைக்கு போகலாம். அடுத்த கிடைக்கா? ஆமாம் மச்சான், இங்கே எதுவுமே அவனுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை மச்சான். எனக்குன்னா ஓகேடா, ஆனால் நான் எடுக்க போகிறது யாருக்கு? ஜேகேக்கு மச்சான். அவனுக்கு அப்படி எடுக்கணும் மச்சான், அவனுக்கு ஒரு மாதிரி அப்படி எடுக்கணும். ஐயோ இவன் அப்படி எடுக்கணும்னு என்னை இப்படியே போக வச்சுருவான் போல இருக்கே. என்ன மச்சான்? இல்லைடா வந்து தொலைகிறான் அப்படின்னு இங்கே நம்ம டே தான் அவ்வளோ ஹாப்பியாக ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேரேஜ் வேலை அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலி அந்த டேட்டும் வந்துருச்சு. எஸ், இன்னைக்கு நம்ம டெக்குக்கு மேரேஜ். ஸோ இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படியே ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே இல்லை, அது இதுக்கு மேலே சத்தியமாக சரிப்பட்டு வராது. ஜேகே உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னு வையன், அந்த டேயை கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப் ஃபுல்லாக அவனுக்கு கீழே அடிமையாக அப்படியே வாழ போறியா, இல்லை உன் ட்ரீமுக்காக நீ ஓட போறியா? நல்ல இப்போவே ஒரு முடிவெடு, இதுதான் உன் லைஃப்பை சூஸ் பண்ண போகுது. எந்த பாதையில் போக போகிறேன்னு இப்போவே சூஸ் பண்ணு. எந்த பாதையில் போக போகிற, அந்த பக்கம் டேயா இல்லை எந்த பக்கம் அப்படியே உன்னோட ட்ரீமா? உனக்கும் பிடிச்சிருக்கு டேயை, ஆனால் அவன் ரொம்ப கோல்டாக இருக்கான். என் ட்ரீமுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவானா என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான் ஜேகே, அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக யோசிச்சுட்ருக்க. ஸோ அங்கே நம்ம டே அப்படியே போகிறாங்க. ஸோ ஃபாதர் முன்னாடி அவ்வளோ ஹாப்பியாக நம்ம டே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே கூட்டிகிட்டு வர போனால் அவங்க அம்மா வரவே இல்லை. ஸோ நம்ம டே தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஜெமன் தான் நான் போய் என் கேரட்டை கூட்டி வரேன் அப்படின்னு வந்து பார்க்க அங்கே நம்ம ஜேகே இல்லை, அவரோட ட்ரீம்காக அப்படியே போயிட்டாரு. ஸோ எங்கே டேங்கோட ட்ரீமு அப்படியே கலைஞ்சு நிற்குது. இதை டே கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருது. அவர் இவ்வளோ நாள் ஜேகேயை அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். ஸோ அது எல்லாத்தையும் வெளியே காட்டலனாலும் அவர் உள்ள அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ட்ரீம் எல்லாம் இங்கே அப்படியே கலைஞ்சு போகுது. ஸோ இங்கே இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டை தாண்டா காட்டுறோம். அங்கே நம்ம டே, யோங்கி, ஜேகே, ஜெமன் எல்லாரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம டே தான் அப்படியே பேசாமல் எதுவுமே பேசலை, அவர் பாடுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு டியர்ஸ் மட்டும் அப்படியே கண்லேருந்து வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம ஜெமனுமே எதுவுமே பேசலை. இப்போ நம்ம டே அப்படியே எழுந்திரிச்சு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் டே அப்படின்னு கூப்பிட இப்போ நம்ம டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜேகே, டே என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா நீங்கள் அப்படின்னு கேட்க அங்கே டே அப்படியே பார்க்குறாங்க ஜேகேயை. ஸோ அந்த பார்வையே ஜேகே என்னென்னமோ பண்ணுது. இப்போ நம்ம டே எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டு அந்த வாசல்கிட்ட நின்று ஒரு தடவை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ அவர் எதுவுமே பேசலை, அடிக்கலை, திட்டலை. ஆனால் அவரோட அந்த பார்வையும் அந்த ஒரே ஒரு வார்த்தையும் ஜேகேக்குள்ளே போயிட்டு என்னென்னமோ பண்ணுது. அவர் அப்படியே அழுதுட்ருக்காரு. ஸோ
இப்போ தான் நம்ம ஜேகே எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேப் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ லவ் இருந்துச்சு. அவர் ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் எல்லாம் பண்ணியிருப்பார். பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே தான் அப்படியே விட்டுட்டு கோல்டை அந்த பர்சனாலிட்டியை மட்டும் எடுத்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டே அப்போ நீ என்ன இவ்வளோ லவ் பண்ணியா? எனக்கு தான் தெரியாமல் போச்சா? நான் அந்த இடத்துல உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். இல்லை உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ நான் உன்கிட்ட என்ன சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன்? உன்னை மாதிரி ஒரு லவ்வை நான் மிஸ் பண்ணிட்டேனே. உன்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பியோர் லவ்வை நான் மிஸ் பண்ணிட்டேனேட்டே. நான் அப்போவே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இல்லை நீ எனக்கு வேணும், என் லைஃப்பெல்லாம் நீ வேணுட்டே. ஒன்று இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு நீ வேணும். எங்கே இருக்க எனக்கு நீ வேணும் அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே அழ. இப்போ அப்படியே நம்ம ஜெமன் தான் வராங்க. ஹேய் கேரட்டே, இப்போ வரைக்கும் அவன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வித் த பியோர் லவ்வோட அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே அவ்வளோதான் அப்படியே எழுந்திரிச்சு ஓடுறாங்க. ஸோ அங்கே தூரமாக டேவங்க அப்படியே ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. இங்கேருந்து நம்ம ஜேகே அப்படியே டேயை பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜேகே தான் டே அப்படின்னு கத்த அங்கேருந்து டே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. காசு நம்ம டேயோட நேம் வந்து யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது டாக்டர் கிம், மிஸ்டர் கோல்டு தான். டே என்ன மறுபடியும் லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க அங்கேருந்து டே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அப்படியே உன்னை விட்டுருவேன், மறந்துடுவேன்னு நினச்சியா? ஐம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ இன்னும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு துள்ளி குதிச்சு அப்படியே ஓடிட்டுருக்காரு. ஸோ ஓடி போயிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு டேயை. ஏய் இது ஹாஸ்பிட்டல், எனக்கு பரவாயில்ல, உன்னோட லவ்வை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சாரி டே, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏய் அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? ஓகே கஷ்டப்பட்டேன், ஆனால் அதுக்கு பலனா நீயே இப்போது என் கைக்கு வந்துட்டல, ஓகே அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க நம்ம டேயை. ஏய் ஹாஸ்பிட்டல் இட்ஸ் ஓகே அப்படின்னு அப்படியே ஜேகே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏய் அதான் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களே, நீ எப்போ என்கிட்ட சொல்ல போகிற? அப்போ நான் என்ன சார் சொல்லணும்? டாக்டர் பார்க் சார். ஏய் நீ என்ன லவ் பண்ணுறதானே? இல்லையே. ஏய் பண்ணுறியா இல்லையா? அப்பப்போ பண்ணுறேன் சார். அப்போவா நீ எனக்கு கொடு. நான் ஏன் கொடுக்கணும்? நான் இந்த சூடில் பாட்டம், நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படியா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஜெமனும் அப்படியே இவங்கே கிஸ் பண்ணா. ஸோ ஓகே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். அந்த 2 ஷார்ட்டை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ நோ உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது, என்னது இது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சாரிடா, கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு 1 ஷார்ட்டில் வந்து நம்ம டெக்குக்கு நிறைய சீன் வச்சிடலாம், ஓகேவா? இதுக்கு ஸ்பெஷல் பாட்டெலாம் கேட்டுறாதீங்கோ, என்னால் சத்தியமாக போட முடியாது. இமேஜின் யுவர் செல்ஃப், 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஓகேடா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் 1 ஷார்ட்டு இதை விட செம்மையாக கொண்டு போகலாம் டெக்குக் சீன்லாம். ஓகே மாமிஸ், பாய், சலாமிதா.